ஏற்காடு மலைப்பகுதி சுற்றி வளைந்த மலைத்தொடர், பசுமையான பள்ளத்தாக்குகள், ரம்மியமான காலநிலை என சேர்வராயன் மலைத்தொடரில் எளிமையாக அமைந்திருக்கிறது இந்த அழகான கோடை வாழிடம். பகோடா பாயிண்ட் எனும் உயர்வான பார்வை மையம் அருகே அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தாவரவியல் பூங்கா செயற்கையானது என்றாலும் குழுவாக உட்கார்ந்து ஓய்வெடுக்கவும் விளையாடவும் ஏற்ற இடமாகவே இருந்தது. மத்தியான வேலை வரை சுற்றி பார்த்து விட்டு ஏற்கனவே ஆன்லைனில் நாங்கள் முன்பதிவு செய்திருந்த காட்டேஜுக்கு வந்து சிறிது ஓய்வெடுத்த பின் மீண்டும் வெளியே வந்த எங்களுக்கு மாலையில் இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது என்றே சொல்ல வேண்டும். ஏற்காடு என்பது ஏலகிரி மலை போலத்தான் இருக்கும் என்று யாரோ சொல்ல கேள்விப்பட்டு இருந்ததால் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தோம். ஆனால் மாலை வேளையில் சற்றென்று மாறிய காலநிலை எங்களை வியப்பில் ஆழ்த்தியது. டிரான்ஸ்பிரேஷன் என்று சொல்லக்கூடிய ஆவி உயிர்ப்பு விளைவாக நீராவி படலம் பள்ளத்தாக்குகளின் நடுவே வளர்ந்திருந்த காடுகளினின்றும் வெளிப்பட்டு மலைப்பகுதி முழுவதும் உலா வந்தது. இந்த மூடுபனி படலம் இரவிலும் தொடர்ந்தது. மீண்டும் இரவு காட்டேஜ் திரும்பி ஓய்வெடுத்த பின் காலையில் புறப்பட்டு கிள்ளியூர் அருவியில் சென்று குளித்துவிட்டு பெரும்பழியில் சில புகைப்படங்களை சொடுக்கி கொண்டு காட்டேஜ் திரும்பினோம். காட்டேஜை செக் அவுட் செய்து கொண்டு காரில் புறப்பட்டதும் மிதமான மலைசாரல் ஆரம்பித்தது. மழையில் நனைந்த மலைப்பாதையில் கார் வழுக்கிக் கொண்டு மெல்ல மெல்ல கீழிறங்க மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் ரசித்தபடியே திரும்பிக் கொண்டிருந்தோம் மனமில்லாமல்.